நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி முதல்ல தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த வகையில இப்ப இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அத பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வெளிப்படையா பேசணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இப்ப வந்துருச்சு. அதாவது கடந்த ஆட்சியின் போது திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அதுல இந்த ஊடகங்கள் எதிர்க்கட்சிகளாகவே செயல்படல. எப்பவுமே ஒரு ஊடகம் எதிர்க்கட்சி போல செயல்படணும். அப்பதான் ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய ஆட்சி குவாலிட்டியா இருக்கும். நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும். நல்லாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதழியல் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சேன். அப்ப எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஊடகவியலாளர் எப்படி செயல்படணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி செயல்படணும் அப்படின்னா, எப்பவுமே எதிர்க்கட்சியாக இருக்கணும். இப்ப அதிமுக ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னா, நான் படிக்கும் பொழுது அதிமுக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நீ ஒரு திமுக காரன் மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பாடம் எடுத்தாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுல்ல. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு ஊடகவியலாளர் எதிர்க்கட்சி காலம் போல செயல்படணும். இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் நம்ம ஒரு எதிர்க்கட்சிக்காரங்க மாதிரி தான் செயல்படணும். இதுதான் ஒரு ஊடகவியலாளருடைய வேலை. சோ ஒரு தனிப்பட்ட ஊடகவியலாளரே இப்படி செயல்படும் பொழுது, ஒரு ஊடக நிறுவனம் எப்படி செயல்படணும்? எப்பவுமே எதிர்க்கட்சியா செயல்படணும். மக்களுக்கு என்ன தேவையோ அத பத்தி பேசணும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி வருது அப்படின்னா, அந்த ஆளுங்கட்சிக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஊடகங்களாக தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியிலேயாவது பாத்தீங்கன்னா, இந்த மீடியாக்கள் எல்லாமே கொஞ்சம் வைப்ரண்டா இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட எடுத்து பேசுவாங்க. அத ஃபிளாஷ் நியூஸ் ஆக்குவாங்க. அப்ப ஊடகங்கள் அவங்களுடைய வேலைய கரெக்ட்டா பண்றாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது அது அவங்க செய்யறது கிடையாது. அவங்க திமுகவினுடைய ஒரு பிரிவினர் மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. இன்னைக்கு காலையில வீட்டுக்குள்ள நுழையும்போது டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இன்ஸ்டாகிராம் ரீல டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் போயிருச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? முதல்வர் விஜய் அவர்கள் எங்கேயாவது நடந்து போனாரு அப்படின்னாலோ, இல்ல இந்த கோட்ட இப்படி இழுத்து விட்டாரு, கண்ணாடி இப்படி மாட்டுனாரு, இல்ல மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள போனாரு அப்படின்னா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு திரைப்பட பாடல்களை போட்டு, பாஷா பாரு, பாஷா பாருன்னு ஏதாவது ஒரு பாட்ட போட்டு, தளபதி இந்த மாதிரியான பாட்டுகள போட்டு ரீல்ஸ் மாரி கிரியேட் பண்ணி நல்லா போட்டு விடுறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்ப டிவிலயும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபுல்லா டிவில ஓடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிமர் டிவி, நியூஸ் 24x7 இந்த மாதிரியான ஊடகங்கள்லாம் இருக்குல்ல. இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்க போட்டுட்டு, விஜய் நடந்து வர்றது, விஜய் உட்கார்றது, இந்த கிண்டியில போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு போல. கிண்டி மெட்ரோல இந்த கருப்பு கோட் சூட்லாம் போட்டு போய் அவர் ஆய்வு பண்ணியிருக்காரு. அதற்கு ஒரு பிஜிஎம் போட்டுவிட்டு விஜய் நடக்கிற மாதிரி, இந்த கண்ணாடிய இது அட்ஜஸ்ட் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோ மோஷன்ல போட்டு ஒரு ஒரு மாஸான ஒரு ரீல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரூட் மாஃபியான்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அதுல இந்த ஊடகங்களும் இருக்காங்களா? இவங்க போடுற செய்திகள தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி திமுகவுக்கு பல ஊடகங்கள் சொம்பு தூக்குச்சோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த காவிரி பிரச்சனை. அத பத்தி இந்த ஊடகங்கள் ஏதாவது விவாதம் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. தனுஷ் அரசியலில் சாதிப்பாரா அப்படிங்கிற மாதிரி விவாதம் நடத்துறாங்க. தனுஷினுடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது. தனுஷினுடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி திமுக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. அவங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நடிகர் ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல, அவர அரசியலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனா ஊடகங்கள்லாம் சேர்ந்து அவர ட்ரோல் பண்ணி அதாவது சோசியல் மீடியாக்கள்லாம் சேர்ந்து ராகவா லாரன்ஸ ட்ரோல் பண்ணி அவர் அரசியலுக்கு வரவிடாம தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, சூர்யாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் மன்றம் சார்புல ஒரு விழா மாரி நடத்தியிருந்தாங்க. அந்த விழாவுல ஒருத்தர் பேசினாரு. அண்ணன் உத்தரவிட்டாருன்னா, நாங்க அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. அதற்கு உடனே சூர்யா சுதாரிச்சுக்கிட்டாரு. இவங்க நம்மள ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டி விட போறாங்க. நம்ம இப்பவே சுதாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நான் அரசியல் வருகை எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் குடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையா திமுக தேர்வு பண்ணுது. அப்படி தேர்வு செய்து இப்ப அனுப்பி இருக்கிற நபர் தான் தனுஷ். அவர் அரசியல் ஆசையும் அவருக்கு கொஞ்சம் இருக்கு. திமுக இப்படி சப்போர்ட் பண்றப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் ஆர்வத்தோட செயல்பட்டுகிட்டு இருக்காரு. அரசியல் பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படிங்கிற மாதிரியான செய்திகள நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்து ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்றாங்க. நெறைய பேரு சோசியல் மீடியாக்கள்ல தனுஷ போட்டு தாக்குன்னு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஏதோ ஒரு பேட்டியில அவர் கௌரா நாயுடுன்னு சொல்லிட்டாரு போல. எங்க அப்பா ஒரு நாயுடுன்னு சொல்லிட்டாரு போல. இவரோட ஜாதிய வச்சு நெறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
பாவம் அவர் வந்து யதார்த்தமா ஒரு பேட்டியில சொல்லிட்டாரு. பாருங்க தமிழ்நாடுல இருக்கிற நடிகர்கள் ஃபுல்லாமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தனுஷுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள தொடுக்க முடியுமோ அதெல்லாம் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம தனுஷ குறை சொல்லணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்தியாவை சேர்ந்த குடிமகன் ஒருத்தன் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா வரலாம். அது யாரா வேணா இருக்கட்டும். நடிப்புத் துறையில இருக்காரு. அதனால இவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. அதே மாதிரி திமுக இவர் பின்னாடி இருந்து இயக்குதா? பாஜக இவர் பின்னாடி இருந்து இயக்குதா அப்படின்னா இயக்கட்டும். அது வந்து தவறே கிடையாது. ஏன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு அவங்க என்னனாலும் பண்ணலாம். அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவங்க என்னனாலும் பண்ணலாம். இதுல நம்ம இந்த அரசியல் கட்சிகளையும் திமுகவையோ இல்ல பாஜகவையோ அவங்க தான் தனுஷ இயக்குறாங்க அப்படின்னா, அவங்களையும் நம்ம குறை சொல்லுவதில எந்தவித பலனும் கிடையாது. நம்ம யார குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொம்பு ஊடகங்களை மட்டும் தான். ஏன் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து இந்த நடிகர்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல இதய முரளின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினுடைய ஒரு விழா நடக்குது. அந்த விழாவுல போய் அதர்வட்ட கேட்கறாங்க. இப்ப ஜோசப் விஜய் இருக்காருல்ல, அவர் தான் சிஎம். அவர் வந்து உங்களுடைய உறவினர். நீங்க அவருடைய கட்சியில சேருவீங்களா? அரசியல்ல நீங்க குதிப்பீங்களா? அப்படின்னு போய் அதர்வட்ட போய் கேட்கறாங்க. அவர் வந்து இல்ல நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? அவர் அந்த கேள்விய தவிர்த்துட்டு போயிட்டாரு. இப்ப என்னன்னா மௌனம் சம்மதத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா அரசியலில் நுழையப் போகிறார் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து அத செய்தியா போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த ஊடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து திரைப்படத்தை சேர்ந்தவர்களும், திரைக்கலைஞர்களும் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு இந்த ஊடகங்கள் முடிவு பண்ணிருச்சு. மக்கள் முடிவு பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஊடகங்கள் முடிவு பண்ணிருச்சு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஊடகங்கள் ஏதாவது ஒரு தொழிலதிபர் கிட்ட நல்ல ஒரு உழைச்சு முன்னேறி வந்திருப்பார்ல. தமிழ்நாட்டுல அந்த மாரி நெறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. அவங்கட்ட போயி நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா? கேட்டது கிடையாது. இந்த ரூ. 5 டாக்டர், ரூ. 10 டாக்டர், இலவசமா மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அவங்கட்ட போய் ஐயா நீங்க வந்து நல்ல சேவை பண்றீங்க. இலவசமா மருத்துவம்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. நீங்க என்னைக்காவது அரசியலுக்கு வருவீங்களா? அப்படின்னு அவங்கட்ட போய் கேட்டிருக்காங்களா அந்த ஊடகங்கள்? கேட்டது கிடையாது. லஞ்சமே வாங்காத பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவங்கட்ட போய் கேட்டிருக்காங்களா நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு? கேட்டது கிடையாது. இதே மாதிரி நெறைய அதிகாரிகள் சின்ன லெவல்ல இருந்தா கூட விஏஓ இந்த மாரியான அதிகாரிகள் கூட நியாயமாக வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கட்ட போய் கேட்டிருக்கீங்களான்னா கிடையாது. இந்த ஊடகங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்ட ஆளணும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஆட்கள் வரணும் அப்படின்னா, அது சினிமா இண்டஸ்ட்ரி தான். இப்படித்தான் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு. இதுல தமிழர்களாகிய நாம உணர்வுபூர்வமா நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க போய் வந்து கர்நாடகா மீடியாவ பாருங்களேன். காவிரி விவகாரத்த தான் அவங்க வந்து மிகப்பெரிய செய்தியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிஎம் சிவகுமார வந்து குளோரிஃபை பண்ணிலாம் போடல. அவங்களுடைய செய்திகள் எப்படி இருக்குன்னா, மேகதாது குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவேர்னஸ ஏற்படுத்தணும். அது எதற்கு கர்நாடக மாநிலத்திற்கு தேவை அப்படிங்கிறத உணர்த்தணும் அவங்களுக்கு, மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டுதான் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதற்கு ஆப்போசிட்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து யாரையுமே தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்ணணும், குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவ போடல. மக்களுக்கு அவேர்னஸ ஏற்படுத்துங்க. என்டர்டெயின்மென்ட் பிளஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த மீடியாக்களுடைய வேலை. இந்த எஜுடெயின்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நீங்க செயல்படுங்க. என்டர்டெயின்மென்ட் வேண்டாம்னு நம்ம சொல்லல. ஆனா எதுல நம்ம வந்து எஜுகேஷன குடுக்கணுமோ, எதுல அவேர்னஸ குடுக்கணுமோ, அதுல குடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வர்றோம். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி குறித்து ஆதித்யா டிவில அருவருக்கத்தக்க வகையில ஒரு சிலர் பேசியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிப்பு கேட்டாங்க. என்னன்னா 2 ஆங்கரு, 2 பார்ட்டிசிபென்ட் அந்த 2 பெண்கள் கலந்திருந்தாங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. நாங்க வந்து ஐயா வ.உ.சி அவர்கள் குறித்து பேசியது தவறு. இந்த மாரி எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. இதுல மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர்கள் மட்டுமா? இத ஒளிபரப்புனது யாரு? ஆதித்யா டிவி தானே. ஆதித்யா நிர்வாகம், சன் நெட்வொர்க். அவங்க தானே இத வந்து ஒளிபரப்பியிருக்காங்க. அவங்க ஏன் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறது தான் இப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கேள்வியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க குடும்பத்திலேயே பல தியாகிகள் இருக்காங்களே. அவங்கள பத்தி நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டிருக்கலாமே. திருட்டு ரயிலேறி வந்து தமிழ்நாட்டை திருடியவர் யார்? அப்படிங்கிற மாரியா கேள்வி கேட்டிருக்கலாம். செய்தி வாசிப்பாளரோடு சேர்ந்து செய்தியானவர் யார்? அப்படிங்கிற மாரியான கேள்விய கூட கேட்டிருக்கலாம். பால்டாயில் மூலமாக பிரபலமானவர் யார்? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் கூட கேட்டிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி தியாகியாக இருந்த ஐயா வ.உ.சி குறித்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. இப்ப வந்து நெறைய தியாகிகள் தான் உங்க கட்சியிலேயே இருக்காங்களே. அவங்கள பத்தி கேட்கலாம். இன்னைக்கு கூட ஒரு ரைடு போய்க்கிட்டு இருக்கு. அவர் வந்து விரைவில கைது செய்யப்பட்டுருவாரு அப்படின்லாம் செய்திகள் போய்க்கிட்டு இருக்கு. அவர் எத்தன கட்சியில இருந்தாரு அப்படிங்கிற மாரி கேள்விகள கேட்கலாம். இந்த மாரி நெறைய தியாகிகள் உங்க கட்சியிலேயே இருக்காங்க. உங்க குடும்பம் தானே அவங்கலாம். நெறைய பேர் உங்க குடும்பத்துல இருக்காங்க, உங்க கட்சியில இருக்காங்க. அவங்கள பத்தி கேள்வி கேளுங்க. சோ இது மாதிரியான ஊடகங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, தமிழர்கள் எப்பவுமே விழிப்புணர்வு வந்துரக்கூடாது. ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அவர பத்திய நல்ல விஷயங்கள் வெளிய போயிறக்கூடாது. அவர் குறித்தும் நம்ம அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ தமிழக மக்கள் இனிமேலாவது விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்ம எந்த மாதிரியான கன்டென்ட்ட கன்சியூம் பண்றோம்
அப்படிங்கிறதுல நமக்கே ஒரு விழிப்புணர்வு தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த மக்கள் பார்ப்பாங்க, நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட் போட்டாலும் இவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு திமிரோடு செயல்பட்டுகிட்டு இருக்கு. நம்ம மக்கள் இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது மாதிரியான பொய் செய்திகளை, போலி செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்பி உண்மைகளையும் உண்மையான செய்திகளையும் புறக்கணிக்கக்கூடிய ஊடகங்களை நாம் புறக்கணிப்போம் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஒரே கருத்தாக இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது குறித்து நம்ம பேசின இந்த தகவல் குறித்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, கருத்து ஒற்றுமை இருந்தாலும் சரி, இல்ல உங்க கருத்து வேறு ஏதாவது இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.